அப்படிதான் ஒரு நாள் ஸ்ட்ரிக்டாக நைட் டியூட்டியில் இருக்கும்போது நம்ம கடைசி வீட்டு குட்டி பொண்ணு வெளியே வந்து விளாண்டுட்டு இருந்துச்சு. சரியாக தான் நம்ம இருக்கோமே ப்ரொடக்ஷனுக்கு அப்படின்னு விளாட விட்டுட்டேன். டவுன் சுட்டுட்டு வந்து பார்த்தா ஒருத்தன் வந்து நின்னான். சரி தாத்தா தானேன்னு பார்த்தா அந்த புள்ளைகிட்ட போய் கொஞ்சிட்டு இருந்தான். நானும் கூடவே நின்று பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் அவன் வெறுமனே கொஞ்சிற மாதிரி தெரியல. நமக்கு தான் ஸ்மெல்லை வச்சே கண்டுபிடிச்சிடுவோமே மனுஷன் என்ன நினைக்கிறானே. திடீர்னு அந்த புள்ளையை தூக்கிட்டான். அந்த புள்ள பகீர்னு கத்த அதுக்கு மேலே என்னால் தாங்க முடியல. படித்தேன் பாரு அவனை. வழியில் கத்துனான். ஆனால் அவனை விடவே இல்லையே. தின்ன சோறுக்கு நன்றி காட்ட வேணாமா? சத்தம் கேட்டு உள்ளே இருக்கிறவங்க வெளியே வர வர விடவே இல்லை. ஆனால் நான் விட்ட நேரம் சடார்னு ஒன்று விட்டாங்க என் மேலே, என் முதுகில். என் முதுகெலுமே நொறுங்கின மாதிரி இருந்துச்சு. யாரோ உடம்பு துண்டு துண்டாக வெட்டி போட்ட மாதிரி. அவ்வளோ வலி. அப்போ கூட அந்த பொறிக்கு பைய நான் தான் அந்த பிள்ளையை கடிக்க வந்தேன், அதான் அந்த பிள்ளையை தூக்கணும்னு போய் சொன்னான். அதை கேட்டு திரும்பவும் கம்பெடுத்து அடிக்க வந்தாங்க. ஓடக்கூட முடியாமல் நொண்டி நொண்டி நடந்து போனேன். அந்த பொறுக்கி நாயை அவங்க இன்றைக்கி தான் பார்த்துருக்காங்க. ஆனால் என்னை டெய்லி பார்த்துட்டு தானே இருக்காங்க. அவன் மேலே வந்த நம்பிக்கை கொஞ்சம் கூட என் மேலே வரல. அவங்கள சொல்லியும் பிரயோஜனம் இல்லை. பிள்ளைக்கு ஒன்றுனா யாரால தான் தாங்க முடியும்? இப்போ கூட அந்த பிள்ளையை பத்திரமா விட்டுட்டு வந்துட்டோமேன்னு சந்தோஷமாக தான் இருக்கு. இதுதான் என் பொறுப்பு போல். அடுத்தவன் நம்ப கூட முடியாத பொறுப்பை பிறந்துட்டேன்னு கவலைப்படுறதா, இல்லை அந்த நன்றி இல்லாத மனுஷங்களாக பிறக்கலையேன்னு சந்தோஷப்படுறதா தெரியல. எப்படியோ இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை யாருக்கு துரோகம் பண்ணாமல் மற்றவங்களுக்கு நன்றியோட எனக்கு கடவுள் கொடுத்த பொறுப்புப்படி வாழ்ந்து முடித்தேன். மேல் மூச்சு கீழ் மூச்சும் வாங்குது. எனக்கு நினைக்க கூட முடியலை. இந்த நிலைமையில் ஒன்று மட்டும்தான் கடவுள்கிட்ட கேட்கணும்னு தோணுது. கடவுளே, அடுத்த ஜென்மத்தில் இந்த கெட்ட மனுஷங்களை மட்டும் நான் படிச்சிடாதுன்னு சொல்லி